ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற மேலூரில் இருக்கிற கணேஷ் தேட்டர் தான் நம்ம வந்திருக்கோம். அதான் தேட்டர் இருக்குது, புதுசாக வந்து கட்டி வந்து வந்திருக்காங்க. கண்டி ஃபஸ்ட் வந்து புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது இந்த படத்துக்கு அதே படத்துக்கு இதெல்லாம் கொண்டு போய் பண்ணுறாங்க. நான் கேட்பேன் அவங்க எஃபர்ட் பண்ணலாம், பார்க்க லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. காரில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் ஆக்சுவலி கடைசியாக தருண் தேட்டருக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த பக்கம் ரைட்டில் தேட்டர் இருக்கும், கொஞ்சம் மக்களாக தான் இருந்துச்சு. வந்து இங்கே தான் பாக்ஸ் ஆஃபீஸ் இருந்துச்சு. இப்போ அப்படியே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சூப்பராக தான் இருக்குது. உள்ள போய்ட்டு இதில் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேவா? ஆக்சுவலி சின்ன செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்தாச்சு. பழம் தான் கிடைக்கும், பழம்ட்டு நம்ம வந்து இதுக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி ஒன் ஸ்கிரீனு. ஆக்சுவலி இங்கே தான் இன்டர்வியூக்கு வந்தேன். இந்த இதில் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி தக்லைஃப் படத்துக்கு வந்திருக்கோம். தக்லைஃப் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் வந்து கொஞ்சம் பேன் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் தான். ஐபிஎல், கர்நாடகா, ஆர்சிபின்னு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பிட்டாங்க. சரி, ஓகே. நான் வந்து ஏற்கனவே வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, வீடியோ எடுத்துக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்காக வந்தேன். பட் ஆனால் வந்து அவங்க வந்து ஃபுல் டைம் ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து ஏற்கனவே 4 பேஜஸ் இருக்கனால அது முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இதான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி. சரி, உள்ளே போகலாம். உள்ளே விட்டுறாங்க, உள்ளே போகலாம். தியேட்டரோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. லைட்டு எல்லாமே ஓகே. ரெட் கலர் ஆம்பியன்ஸில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தியேட்டரோட ட்ரோன் வியூ பார்க்கலாமா? பயணம் பண்ணி எல்லா இடத்திலையும் போராடின உன்னதமான டிராகன் வீரர்களோட சந்ததிகள். மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் முடிஞ்சு பார்த்த அளவுக்கு படம் வந்து அப்படியே தான் போகுது. ரொம்ப சூப்பராக ஒன்றும் இல்லை. நம்ம தியேட்டர் வந்து நல்லாயிருக்கு. லாஸ்ட் சீட்டு நான் வந்து ஆக்சுவலி வந்துட்டு சாஞ்சிக்கிட்டே படுத்துகிட்டே பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஃப்ரெண்டில் மட்டும் இருக்குது, முன்னாடி ஃப்ரண்ட் ரோல் இருக்குது. அவங்க வந்து லாஸ்ட்டில் வந்து சோஃபா போட்டுருக்காங்க. இங்கே இருக்குது. அவங்க வந்து தேட்டர் வந்து சுற்றி காட்டுறேன். மக்களே, தேட்டர் நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் போது ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் மேலே கீழே பிளாக் அடிச்ச மாதிரி பிளாக் பாஸ்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸ்க்ரீனு இங்கே தான் படுத்துகிட்டே பார்க்குறதுக்கு. மக்களே, நானும் படுத்து பார்த்தேன். உண்மையிலேயே வந்து நல்லா தான் இருக்குது அந்த லாஞ்சு. நானே 6 அடி இருப்பேன், அது 7 அடி 2 ஹைட்டாகவே இருக்குது. நல்லாவே கால் நீட்டிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதான் மொக்க போட்ட வச்சுங்களேன், படுத்துகிட்டே பார்த்தா அப்படியே நான் தூங்கிடும். அப்படியே பார்க்குற கல்ச்சர்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்ற நம்ம கம்மிக்கிட்ட வந்து கான் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் மேலூரில் இந்த இடத்துல இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டுறப்போ இந்த இடத்துல இப்படி படுக்கிற மாதிரி இருக்குன்றது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் தான். நல்லா தான் இருக்குது தேட்ரு. சொல்லி சவுண்ட் பேக்கர் நல்லா இருக்குது, புதுசாக இருக்கனால ஆம்பியன்ஸ் நல்லாவே இருக்குது. பார்க்கலாம், வீடியோ போட்டு லைட்டிங் நம்ம போட்டிருக்காங்க. மேலூருக்கு ஒர்த்து தான். மதுரையிலே ஒர்த்து ஆனால் தேட்டர் தான். ரேடியன்ஸ் போயிருக்கு, அது நல்லா இருந்துச்சு. 190க்கு ஒர்த்து தான். அண்ட் மக்களே, இப்போ போயிட்டு ஸ்க்ரீன் 2ஓட ட்ரோன் வியூ பார்க்கலாமா? இந்த ஸ்க்ரீன் 2 நல்லா தாங்க இருக்குது. இது கைண்ட் ஆஃப் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆம்பியன் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்து பார்க்க வந்து ட்ரோனில் ஃபீல் ஆகுது. அது வந்து ஒரு 500-600 பேர் உட்காரலாம். இது வந்து ஒரு 200-300 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி தான் சீட்டாக கொஞ்சம் ரெண்டுமே இருக்குது. அது வந்து ஒரு ஆளை பார்க்குறப்ப ஆம்பியன்ஸ் லைட்டு எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் தேட்டருக்கு வந்தால் மிடில் உட்காந்துன்னா நல்லாயிருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. சைடெல்லாம் கொஞ்சம் உட்காந்து வியூ வந்து கிடையாது. நான் வந்து சைடில் உட்காரேன்னா வீடியோ தான் சைடில் உட்காரேன். நீங்கள் என்ன சென்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேட்டரில் மொத்தம் சீட் பார்ட்டி பார்த்தோம்னா ஒரு 500 பேர் வரலாம் நினைக்கிறேன். சீட் கெப்பாசிட்டி 500 பேர் உட்காரலாம். 2 ஸ்க்ரீன் மொத்தம் இருக்குது. ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2 வந்து அந்த பக்கம் இருக்குது. இவ்வளோ போல் படம் ஓடிட்டுருக்கு. கீழே மொத்தம் வந்து படுத்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஸ்க்ரீன் 1. ஸ்க்ரீன் 2 வந்து கப்பல் சீட் இருக்குது, லாஸ்ட் சீட்டில். இங்கே அது கிடையாது. இது வந்து லாஸ்ட் வந்து சோஃபா. அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது சோஃபாவும். போடுங்க. ஓகே, இந்த லேட் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படுத்துருக்காங்க. இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி Consumption of alcohol is harmful to health. Few moments later. மக்களே, படம் முடிஞ்சு அமைதியாக வீட்டு போய் பண்ண மாட்டோம். ஓகேவா? கொஞ்சம் வந்து தான் படம் இப்போ சொல்கிறேன். மக்களே, தக் லைஃப் படம் பார்த்தாச்சு. இப்போ தக் லைஃப் மூவி ரிவ்யூ சொல்லணும்னா படம் வந்துட்டு ஒன் டைம் வாட்ச் தான் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது.
இன்டர்வல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கட் பண்ணால் விவேகம் எப்படி இன்டர்வல் இருக்குமோ அதே மாதிரி அதே லொக்கேஷனில் வந்து அஜித் மேலே வந்து கீழே விழுவார், இவர் வந்து மாயா வந்து கீழே விழுவார். அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. மற்றபடி ரெண்டுக்கு ஆமம் சுடுறது வைக்கிறது எல்லாமே சிமிலாக தான் இருக்குது. பார்க்குறது லைட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே ஒன்றும் இல்லை, கேரக்டருமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே ஒன்றும் இல்லை. ஒன்று கெட்டவனாவே காமிச்சிருக்கோம், இல்லாட்டி வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கதையில். எதுவுமே இல்லாமல் சப்பையாகவே போகிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எஸ்ஏ கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லாக கேரக்டராக இல்லை, ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன் இல்லை யாருக்குமே. அதெல்லாமே கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி லேக் இருக்கிற மாதிரி வந்து பார்க்க வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. விஷா மட்டும் சாகாட்டி வந்துட்டு கதை வேற மாதிரி எதுதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கமல் வந்து ஒரு லாயல்ட்டி வந்து இந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணவே இல்லை. அதை வேலையும் சைடில் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு கமல். அதுவுமே வந்துட்டு சரியாகவே வந்து ஒட்டலை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நியாயப்படுத்துறாரு கமல். அவங்க வந்து ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ எந்தாடி பண்ணிட்டு சொல்லி கேட்குறப்போ கமல் சொல்கிற டைலாக் கேளுங்களேன், நான் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வயசானா வந்து பிபி சுகர்லாம் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அந்த வந்துடும், அதனால் வந்து நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு படம் வந்து ஒன் டைம் வாட்ச் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து தேட்டருக்கு போய் பார்க்கணுமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா காசு செலவு பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் பொறுமையாக வந்து ஓடிடிலே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலான்றதான் என்னோட வந்து ஓப்பனான கருத்து. அண்ட் வந்து அவ்வளோ தக் லைஃப்பை பற்றி அவன் முக்கியம் வந்து இந்த பாட்டு வரவே இல்லைங்க. தீபான பாட்டும் சரி, சென்னை பான பாட்டும் சரி, எதுவுமே வரவே இல்லை. டிரைவர்ஸ் வந்து வெளிநாயகான்னு முடிச்சுட்டாங்க படத்தை. சிஞ்சிக்கா பாட்டு கூட ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருந்துச்சு, டான்ஸ் அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை. அது வந்து ஓரளவு பார்க்குறப்போ படம் வந்து மகேந்திரன் படம்னு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் போது தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் எதுவுமே பார்க்கணும்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தேட்டர் வந்து இப்போ தான் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டே வந்து போயிருக்கோம் அந்த தேட்டருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து இந்த தேட்டரை வந்து திறந்துருக்காங்க. தேட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. வெளியே வந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக மாசாக இருந்துச்சு. பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் ரொம்பவே கேவலமாக மொக்கையாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ இடிச்சு ஆல்ட்ரு பண்ணி அளவில் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மொத்த மேலூர் அந்த மொத்த இப்போ 10 கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிராமத்துக்கே ஒரே ஒரு தேட்டர் தான் இருக்குது. ஸோ மாசான ஸ்கேலில் வந்து பண்ணிக்க வந்து உண்மையிலே வந்து நல்ல விஷயம் தான். அந்த தேட்டரில் வந்து 200 கொடுத்து பார்க்குறது வந்து ஒர்த்து தான். அதுவும் படுத்துலேயும் பார்க்கலாம், அப்படியே சோஃபாவும் இருக்குது, சீட்டுமே ஓரளவுக்கு சாஞ்சு உட்கார இருக்குல்ல, நீட்டாக சூப்பராக தான் இருந்துச்சு. பாப்கார்ன் பேசுனா எக்ஸாக்டாக சரியாக கவனிக்கல. அது நம்மளும் வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ நீங்கள் எத்தனை படம் பார்த்தீங்க பார்க்கணும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் ஒப்பே பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும் சேனலில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.